70க்கும் மேற்பட்ட நபர்கள் சீரியஸ் இன்ஜுரிகளுடன் இருக்கிறார்கள். சரி, பிரைம் மினிஸ்டர் மோடி சென்றார், கண்ணீர் விட்டாரா, சோகத்தில் இருந்தாரா? கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ, 2 புறமும் மக்கள் கையாட்டி கொண்டு மக்களை சந்திப்பதும் அல்ல, எட்டத்திலிருந்தே இங்கே பாருங்கள், இதுதான் அங்கு நடந்தது. ஒரு இமேஜ் பில்டிங்கை செய்து வந்தார் பிரைம் மினிஸ்டர். அப்போ சிந்தித்து பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி கண்ணீர் விடுவது இந்த நாட்டு மக்களுக்காகவா அல்ல தனக்காகவா? இந்த நாட்டு பெண்களுக்காகவோ, இந்த நாட்டு விவசாயிகளுக்காகவோ, இந்த நாட்டு விலைவாசியை பார்த்தோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்தோ, துயரங்களை பார்த்தோ நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் கண்ணீர் விடுவார். ஆனால் அவருக்கு எப்போ தேவைப்படுகிறதோ, மக்கள் என்னைக்கு கேள்வி கேட்கிறார்களோ, என்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலிலிருந்து எஸ்கேப் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாரோ, இல்ல ஒரு ப்ரொபகண்டாவை பரப்ப நினைக்கிறாரோ, அன்னைக்கு இவர் கண்ணீர் விடுவது ஒரு வழக்கமாக வைத்தார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு இமோஷனல் பிரைம் மினிஸ்டர், மக்களுக்காக கண்ணீர் விட்டு வரும் பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டிற்காக சிந்திக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், உழைக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டிற்காக முதலை கண்ணீர் விடக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். டெலிவிஷன் இன்டர்வியூக்களில், மேடை பேச்சுகளில் எங்க எப்ப அழுவார், எப்ப கண்ணீர் விடுவார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் தெரியாது, இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆங்கருக்கும் தெரியாது. ஆனால் கண்ணீரை விட்டு விடுவார். இந்த நாட்டு பெண்களுக்காகவோ, இந்த நாட்டு விவசாயிகளுக்காகவோ, இந்த நாட்டு விலைவாசியை பார்த்தோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்தோ, துயரங்களை பார்த்தோ நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் கண்ணீர் விடுவார். ஆனால் அவருக்கு எப்போ தேவைப்படுகிறதோ, மக்கள் என்னைக்கு கேள்வி கேட்கிறார்களோ, என்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலிலிருந்து எஸ்கேப் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாரோ, இல்ல ஒரு ப்ரொபகண்டாவை பரப்ப நினைக்கிறாரோ, அன்னைக்கு இவர் கண்ணீர் விடுவது ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டார். மும்பையில், இந்தியாவில் மட்டுமல்ல ஏசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஹோர்டிங் இருந்துதான். 120 அடிக்கு 120, அவ்வளோ பெரிய ஹோர்டிங். இந்த ஹோர்டிங்கோடைய வெயிட் 250 டன், அதாவது 2,50,000 கிலோ. அவ்வளோ பெரிய ஹோர்டிங். இந்த ஹோர்டிங்கை எப்படி எங்க அனுமதி கிடைத்தது, யார் வைத்தார், இது போன்ற எத்தனையோ கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆனால் கோதி மீடியாவில் யாருமே கேட்பதில்லை. இந்த இடத்தில் இந்த இவ்வளோ பெரிய ஹோர்டிங் ஒரு விபத்தில் சிக்கி கீழே விழுந்திருக்கிறது. இந்த ஹோர்டிங்க்கு கீழே கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் 16 பேர் விழுந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபர்கள் சீரியஸ் இன்ஜுரிகளுடன் அங்கங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மும்பையில் இருக்கக்கூடிய காட்கோப்பர் என்கிற இடம். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த விபத்து நடந்த 48 மணி நேரத்திற்குள் அதே இடத்திற்கு சென்றிருக்கிறார். அதாவது ரோட் ஷோவா, இவ்வளோ பெரிய விபத்து நடந்த இடம். இந்த இடத்தில் சரி, என்னுடைய ரோட் ஷோ இங்க கேன்சல் செய்து விடுங்கள், எப்படி அங்க போறது, இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கிறது, 16 உயிர்கள் பிரிந்திருக்கிறது, 70க்கும் மேற்பட்ட நபர்கள் சீரியஸ் இன்ஜுரிகளுடன் இருக்கிறார்கள். சரி, பிரைம் மினிஸ்டர் மோடி சென்றார், கண்ணீர் விட்டாரா, சோகத்தில் இருந்தாரா? கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ, 2 புறமும் மக்கள் கையாட்டி கொண்டு மக்களை சந்திப்பதும் அல்ல, எட்டத்திலிருந்தே இங்கே பாருங்கள், இதுதான் அங்கு நடந்தது. ஒரு இமேஜ் பில்டிங்கை செய்து வந்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அப்போ சிந்தித்து பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி கண்ணீர் விடுவது இந்த நாட்டு மக்களுக்காகவா அல்ல தனக்காகவா? சரி, ஏதோ ஒரு இடத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தோ இல்ல மைக்கை பிடித்தோ இந்த விபத்தை பற்றி பேசி விடுவாரோ என்கிற ஒரு ஆசையில் பல்வேறு நபர்கள் நின்றார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட பிரைம் மினிஸ்டர் மோடியால் பேச முடியவில்லை, பேசவும் கிடையாது. எந்த இடத்தில் இந்த விபத்து நடந்ததோ அதே இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ரோட் ஷோ நடந்தது மட்டுமல்லாமல் அங்க மெட்ரோ தடுத்து நிறுத்தப்பட்டது. பஸ், ரோடு, எந்த விதமான வாகனமும் போகக்கூடாது என்கிற ஒரு நெருக்கம். மாலை 6 மணியிலிருந்து மெட்ரோவை முடக்கி விட்டார்கள், ரோடை க்ளோஸ் செய்து விட்டார்கள். வீட்டுக்கு திரும்ப முடியாத எத்தனையோ பெண்கள், அவர்களுடைய அவலநிலையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு இடையில் நீங்க இன்னொரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 2013ஆம் ஆண்டு இதே
பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தபோது பீகார் சென்றிருந்தார். பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மேடை பேச்சில் பேசும்போது அதற்கு அருகே ஒரு இடத்தில் பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. அந்த பாம்பு பிளாஸ்டில் 6 பேர் இறந்துட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த இடத்தில் அப்போ எதுவுமே பேச முடியவில்லை. 6 பேர் உயிரிழந்தார்கள், 80க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். திரும்பி டெல்லிக்கு வந்து இன்னொரு பிரைவேட் விமானத்தை எடுத்து சென்று திரும்பி இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி பீகாருக்கு. அங்க சென்ற பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய வார்த்தை, मेरा मन करता था उनके परिवारजनों के पास पहुंच बिहार भारतीय जनता पार्टी के सभी वरिष्ठ नेताओं के सामने मैंने प्रस्ताव रखा था, उसी तरह आज मैं उनका दर्द बांटने के लिए, संवादना देने के लिए परिवारों से मिलने आया था. இந்த விபத்து நடந்து என்னால் திரும்பி போக கூட முடியவில்லை. பாரதிய ஜனதா பார்ட்டியின் பீகார்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை நான் சந்தித்தேன். ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைத்தேன், நான் திரும்பி அந்த இடத்திற்கு வரணும், உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினர்களை நான் சந்திக்கணும் என்று. அதனால் தான் நான் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறேன். இது 2013ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அன்னைக்கு அவர் என்ன பேசினார் என்று நான் உங்களுக்கு விளக்கினேன், நீங்களும் கேட்டுவிடுங்கள். 2/11 2013ஆம் ஆண்டு அவர் பேசிய உரை. मेरा मन करता था तो उनके परिवारजनों के पास पहुंचूं, बिहार भारतीय जनता पार्टी के सभी वरिष्ठ नेताओं के सामने मैंने प्रस्ताव रखा था और उसी के तहत आज मैं उनका दर्द बांटने के लिए, सांत्वना देने के लिए उन परिवारों को मिलने के लिए आया था. அன்னைக்கு அவருக்கு இமேஜ் பில்டிங் தேவைப்பட்டது. அவருடைய இமேஜ் பில்டிங்காக அவர் எதை வேணாலும் பேசினார், எது வேணாலும் செய்தார். இன்னைக்கு அந்த இமேஜ் பில்டிங் தேவையல்ல. அதனால் பிரைம் மினிஸ்டர் மோடி காட்கோப்பரில் நடந்த அந்த விபத்தை பற்றி பேசவும் தேவையில்லை என்று விட்டுவிட்டார். 10 ஆண்டுகளாக எந்த பிரைம் மினிஸ்டர் தேர்தல் களங்களில் களமிறங்கினாரோ, 10 ஆண்டுகளாக எத்தனையோ டிராமாக்களை செய்தாரோ, அவருக்கு புரியாத விஷயம், தெரியாத விஷயங்கள் பல இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் உங்களுடைய ரோட் ஷோ நடக்க போகிறதோ, அதே இடத்தில் 48 மணி நேரத்திற்கு முன்பு 16 உயிர்கள் பிரிந்தது, 75 நபர்களுக்கு மேல காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. கோதி மீடியா இது போன்ற சின்ன சின்ன நபர்களை பற்றி பேச மாட்டார்கள். எறும்புகள் போன்று நசிக்க விடுவார்கள். இந்த நபர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். திலீப் பாஸ்வான், புர்னேஷ் ஜாதவ், பஷீர் அஹமத், ஃபஹம் கலில் கான், ஹஸ்னா குப்தா, சதீஷ் சிங், சந்திரமணி பிரஜாபதி, முகமது அக்ரம், பாரத் ராठौर, தினேஷ் குமார் ஜெயஸ்வால், சச்சின் யாதவ். அதாவது பாஸ்வான்ல இருந்து பிரஜாபதி வரை, பிரஜாபதியிலிருந்து குப்தா வரை, குப்தால இருந்து யாதவ் வரை, யாதவ்ல இருந்து அக்ரம் ஷா சிங் வரை, அனைத்து நபர்களுமே இந்தியர்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராத காரணம் அவருக்கு இந்த நாடு பெரிதாக இருக்கிறதா அல்ல தன்னுடைய அரசியல் கட்சியின் பிரச்சாரம் பெரிதாக இருந்ததா என்று இந்த விஷயத்தை வைத்து நீங்க புரிந்து கொண்டிருக்கலாம். அக்டோபர் 2013ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த உரை, அங்க நடந்த விபத்து, இது எல்லாமே நீங்க பார்த்திருக்கிறீர்கள். அந்த பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்திருந்தால் இந்த குடும்பத்தினர்களை போய் சந்தித்திருப்பார். இந்த தவறை யார் செய்திருந்தாலும் அவரை நாங்க விட்டுவிட மாட்டோம் என்கிற ஒரு உறுதியும் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த இடத்தில் அதை செய்யவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி போன புதன்கிழமை அன்று நாசிக் மற்றும் கல்யாண் என்கிற இந்த 2 இடத்தில் அவருடைய சபைகள் நடந்தது. அந்த சபைகளும் போது அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த ரோட் ஷோவால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கிடைத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. கடந்த 2.5 ஆண்டுகளாக பிஎம்சி இது போன்ற பொது பணிகளை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். பிஎம்சியில் எந்த விதமான தேர்தலும் நடக்கவில்லை. அங்க எந்த அரசியல் கட்சியோடைய கட்டுப்பாடும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்கள் கையில் தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே இருக்கிறது.
எந்த சீஃப் மினிஸ்டர் இது போன்ற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்திருக்க வேண்டுமோ அந்த சீஃப் மினிஸ்டர் வாரணாசி பறந்து சென்றார். ஏன்? பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய நாமினேஷன் ஃபைல் செய்யப்பட்டதா. இதே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக இன்னும் 40 நபர்கள் நாமினேஷனை ஃபைல் செய்ய முன் வந்தார்கள். அவர்களுடைய நாமினேஷன்ஸ்களை ரிஜெக்ட் செய்துவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு போட்டியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தது. மும்பையின் சீஃப் மினிஸ்டர் எதற்காக வாரணாசி சென்றார் என்று நீங்க பார்த்தீர்கள்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் செய்ய போகும்போது அனைத்து சீஃப் மினிஸ்டர்களும், என்டிஏவில் இருக்கக்கூடிய அனைத்து சீஃப் மினிஸ்டர்களும் அங்க வந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை அவர் மீது போட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு இடத்தில் விபத்து நடந்தால் கூட அந்த விபத்தை கூட செட்டைப்படுத்தாமல் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய நாமினேஷன் ஃபைலுக்காக சென்றிருக்கிறார். சரி, இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்ல, எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம், எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். 16 நபர்களோட உயிர் பிரிந்திருக்கிறது, 75 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5வது முறை நான் இந்த நம்பரை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன். காரணம், திரும்ப திரும்ப நீங்க இந்த நம்பரை கேட்க வேண்டும். திரும்ப திரும்ப இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இந்த நம்பரை கேட்க வேண்டும். அந்த இடத்தில் பெண்களுடைய நிலை என்னவாக இருந்தது என்ற ஒரு சிறிய காட்சியை நீங்க பார்க்க வேண்டும். என்னுடைய குரல் மட்டும்தான் கேட்பீர்கள். பின்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எந்த அளவில் தள்ளுமுள்ளு நடந்தது, எந்த அளவில் அங்க இன்னும் பல உயிர்கள் பிரிந்திருக்கலாம் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே, வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே மற்றும் எல்பிஎஸ் ரோடு, இந்த 3 மிக முக்கியமான பிரதானமான ரோடுகளை சீல் வைத்து விட்டார்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ரோட் ஷோவிற்காக. மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும் அல்ல லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், அதையும் முடக்கி விட்டார்கள். மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கேயே 6 மணி அளவில் மும்பை மெட்ரோவை முடக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அவல நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ரோட் ஷோ முடிந்து அவர்களுக்கு எப்ப வீட்டுக்கு திரும்ப நேரம் கிடைத்ததோ, அந்த இடம் கிடைத்ததோ, எந்த அளவில் அந்த கூட்டம் நெரிசலில் பெண்கள் அவலைப்பட்டார்கள் என்று அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த ரோட் ஷோ வழியாக என்ன கிடைத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, எதுவுமே கிடைக்கவில்லை. ஸ்மார்ட் சிட்டி, கிளீன் சிட்டி, 10 ஆண்டுகளாக இது போன்ற டிராமாக்களை தான் டிராமா கம்பெனி நடத்தி வருகிறது. ஸ்மார்ட் சிட்டி, கிளீன் சிட்டி, டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் எந்த அளவில் இந்த நாட்டில் வெறும் தேர்தல் பிரச்சாரத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டும். 13ஆம் தேதி ஒரு புயல் வந்திருக்கிறது. இந்த புயல் காற்றை தாங்க முடியாமல் இந்த ஹோர்டிங், எவ்வளவு பெரிய ஹோர்டிங் என்று நீங்க பாருங்கள். மும்பையில் இருக்கக்கூடிய காட்கோப்பர் கேடா நகர் பெட்ரோல் பம்ப், ஒரு மிக முக்கியமான பெட்ரோல் பம்ப். அருகே வேற எந்த இடமுமே அடைக்கலத்திற்காக இல்லை, பெரிய மழை. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைக்கர்ஸ், நடந்து சென்றவர்கள் எல்லாருமே இந்த பெட்ரோல் பம்பில் போய் அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள். இந்த காற்று அடித்த உடனேயே இவ்வளோ பெரிய ஹோர்டிங் அந்த பெட்ரோல் பம்ப் மீது விழுந்திருக்கிறது. கீழே அடைக்கலம் தேடி நின்ற அனைத்து நபர்களுமே இதற்கு கீழே சிக்கி இருக்கிறார்கள். 16 நபர்கள், மீண்டும் ஒருவரை கூறுகிறேன், 16 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். 75 நபர்களை மீட்டெடுத்திருக்கிறது என்டிஆர்எஃப். இதில் நேற்று கூட நீங்க பார்த்தீர்கள், இன்னைக்கு காலையில கூட நீங்க பார்த்தீர்கள்னா 2 சவங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுவதற்கான காரணம், எந்த டெவலப்மெண்ட்டை பற்றி, எந்த கிளீன் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டியை பற்றி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பேசி வருகிறாரோ, இந்த ஹோர்டிங்கை யார் வைத்தார், எப்படி வைத்தார்? ஏன்னா காட்கோப்பர் இல்ல மும்பையோட பிஎம்சி சட்டப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 40 அடிக்கு 40 அடி இந்த சைஸ்ல தான் நீங்க ஹோர்டிங்கை வைக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் 120 அடிக்கு 120 அடி எப்படி இந்த ஹோர்டிங் வைக்கப்பட்டது, யார் இதற்கான பெர்மிஷன் கொடுத்தார் என்று நீங்க பார்க்கும்போது அதற்கான விளக்கத்தை யாருமே கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஹோர்டிங் வைக்கப்பட்டது. இந்த ஹோர்டிங்கோடைய உரிமையாளர் பாவேஷ் பெண்டே, இந்த நபர் தலைமறைவாகிவிட்டாராம். இந்த நபரை இன்னும் யாருமே பிடிக்க முடியவில்லை. 21 முறை இந்த நபர் மீது வழக்கு போடப்பட்டது, ஃபைன் போடப்பட்டது. ஆனால் இந்த ஹோர்டிங்கை யாருமே எடுக்கவில்லை. மும்பை பிஎம்சி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் இது போன்ற ஹோர்டிங் வழியாக சம்பாதிக்கிறதா. ஆனால் இவர்களுக்கு நஷ்டேட் ஆக உயிரிழந்த நபர்களுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாயை கொடுத்து பூசி மழுகி விடுகிறார்கள். ஒரு ரிப்போர்ட் வெளியில வந்தது. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இதே போன்ற ஹோர்டிங், பெரிய பெரிய ஹோர்டிங்
உயரத்தில் வைக்கப்பட்ட ஹோர்டிங்ஸ் ஆங்காங்கே இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி மேடை பேச்சில் போய் பேசுகிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி ரோட் ஷோவை நடத்துகிறார். ஆனால் உயிரிழந்த நபர்கள், இந்த சம்பவத்தில் சிக்கியிருந்த நபர்கள், இவர்கள் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், இந்த நாட்டில் சட்டத்திற்கு மேல யாருமே கிடையாது என்கிற ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஓட்டு சேகரிப்பதற்காக அனைத்து வேலையும் பார்க்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். எங்களை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அல்ல வியூஸ் வழியாக இருக்கட்டும், அல்ல இந்த சேனலுடைய வளர்ச்சி வழியாக இருக்கட்டும். காரணம், எங்களுடைய சேனல் முழுக்க முழுக்க உங்களுக்காக வேலை பார்ப்பது, உங்களுடைய கேள்விகளை இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு முன்னெடுத்து வைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.